ஆகாரே, அன்னைக்கு உன்னால நம்ப முடிஞ்சதே. அன்னைக்கு அவர் வார்த்தையை தந்ததும், நீர் என்னை காண்பவரை நானும் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி எவ்வளவு நம்பிக்கையா போன. அவன் உனக்குள்ளே நம்பிக்கையை கர்த்தர் வார்த்தையை தந்து உருவாக்க, உன் மொத்த நம்பிக்கையும் ஒரு துருத்தி தண்ணியில வச்சுட்டு பாத்தியா? உன் ஃபியூச்சரையே நீ ஒரு துருத்தி தண்ணியில பார்க்க பாத்தியா? ஆபிரகாம் உனக்கு தந்தது ஒரு துருத்தி தண்ணி, ஆனா வார்த்தையை தந்தவர் உனக்காய் வைத்திருப்பது துறவு. ஆமென். எங்க வீட்டுல எனக்கு இவ்வளவுதான் கொடுத்தாங்க. சிலருடைய புலம்பலே அதுதான். எங்க வீட்டுல எனக்கு ஒரு துருத்தி தண்ணி தான் போச்சு, அதுவும் போச்சு, ஃபியூச்சரே போச்சு. என்ன பண்ணலாம்? சூசைட் பண்ணிடலாமா? என் பிள்ளை சாகிறதை நான் பிள்ளை சொன்னா நான் சாக போறேன். சாரி பார்த்து விதவை என்ன சொல்றாங்க? கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நாங்க அதை சாப்பிட்டு சாக போறோம். எங்க நம்முடைய ஜீவனுக்கு ஈடா இந்த கொஞ்சம் மாவாங்க, ஒரு துருத்தி தண்ணீராங்க. எத்தனை முறை இந்த தீபம் அணைந்து போக வேண்டியது. அவர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டி நம்மை பராமரித்து நம்முடைய ஆவியை காப்பாற்றி இதுவரை கொண்டு வந்து நிறுத்தினது. இங்க பிரச்சனை தண்ணி தீர்ந்ததல்ல, இங்க பிரச்சனை கண் அடைக்கப்பட்டது. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் போச்சு. ஒரு துருத்தி தண்ணியை பார்க்கிறா, பிள்ளைய பிடிக்கிறா. தண்ணி தீர்ந்ததும் பிள்ளைய விடுறா. ஏன்னா நான் பிடிச்சா ரிஸ்க். நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இனி நான் ஃபியூச்சருக்கு என்ன பண்ணுவேன், எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு துறவை கண்டு, 19 சொல்லப்பட்டிருக்கிறது, போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். 21வது வசனத்தை வாசிங்க. 21. அவன் பாராம் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க கூட முடியாத ஆகார் இவன் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறான். ஆமென். அடுத்த வேலைக்கு என் பிள்ளைக்கு கொடுப்பதற்கு எனக்கிட்ட ஒண்ணு இல்லைன்னதும் பிள்ளைய விட்டுட்டு தள்ளி போய் இருந்தவள் இப்பொழுது அதே ஆகார், அதே மகனுக்கு என் பிள்ளை சாகிறத நான் காண மாட்டேன் என்று சொல்லி தள்ளி போய் சத்தமிட்டு அழுத அதே ஆகார், அதே இஸ்மவேல் கையை பிடிச்சு அவனுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறார். இதற்கு என்ன காரணம்? காரணம் ஒன்றுதான், கண்கள் திறக்கப்பட்டு அவளுக்கான துறவை கண்டாள். வார்த்தை இருக்குன்னா எங்கேயோ ஒரு துறவை வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. ஏன்னா இங்க கர்த்தர் துறவை திறந்தாருன்னு சொல்லல. எதை திறந்தார்? அப்ப துறவை ஏற்கனவே திறந்திருக்கிறார். எப்போ திறந்திருப்பார்? என்ன கேட்டா சொல்லுவேன், எப்போ அவளுக்கான வார்த்தை கொடுக்கப்பட்டதோ. ஒரு இடத்துல வார்த்தை கொடுக்கப்படுகிறது, இன்னொரு இடத்துல நன்மைக்கான துறவு திறக்கப்படுகிறது. ஒரு இடத்துல வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இப்போ வார்த்தையை வாங்கிட்டோம், வார்த்தையை எதுல கேட்போம்? காதுல கேட்டுட்டோம். இனி துறவை எதுல பார்க்கணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் கண்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து வார்த்தையை கேட்க வைக்கிறார்ல, கேட்க வைக்கிறார்ல. ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கும் போது நம்ம கண்ணை அடைக்கிறார். ஆமென். ஏன் கண்ணை அடைக்கிறார் தெரியுமா? கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவனே. அதுதான் சொல்லலைங்க, ஆண்டவர் செய்யறது எல்லாமே நம்மளை வந்து பாக்கியவான்களாக்க. ஆமென். அதாவது அவர் மனசுல எனக்கு இருக்கிற ஸ்தானம் பெருசு, அவர் மனசுல எனக்கு இருக்கிற ஸ்தானம் பெருசு. அதனாலதான் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு
உலகத்தின் பார்வையில் எனக்குரிய ஸ்தானம் ரொம்ப சின்னதுனால தூக்கி எங்க போட்டாங்க தெரியுமா? குப்பையில. அவர் மனசுல எனக்கு இருக்கிற ஸ்தானம் பெரிதானதுனால எடுத்து மேல உட்கார வைத்தார். ஒரு இடத்துல காது கேட்க வார்த்தையை கொடுக்கிறார், ஒரு சூழ்நிலையில காது கேட்க வார்த்தையை கொடுக்கிறார், இன்னொரு சூழ்நிலையில கண்களை திறந்து, ஆண்டவரே என் காது கேட்க நிறைய வார்த்தையை தந்திருக்கிறீங்கப்பா, என் வாழ்க்கையில எனக்கான அந்த நன்மையின் துறவை நான் காண விரும்புறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில, எத்தனை பேர் இந்த மாலை வேளையில அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரை நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, எனக்காய் நீர் வைத்திருக்கிற அந்த நன்மையின் துறவை காண, அந்த நன்மையின் துறவை காண என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல சீரிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் பல திட்டங்களை போடுகிறான். ஆனா இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றாருன்னா, எலிசா கிட்ட கேட்டு கேட்டு அதுக்கெல்லாம் எஸ்கேப் ஆகிறான். இது தாங்க முடியாம என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொல்றான், அங்க எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனுக்கு தேவன் உங்க பெட்ரூம்ல நீங்க பேசுறத கூட வெளிப்படுத்துவா அப்படின்னு சொல்லும் போது இவன் படையெடுத்து எலிசா இருக்கிற இடத்தை சுத்தி கவர் பண்ணிட்டான். இதை யார் பார்க்கிறா அப்படின்னா, எலிசாவின் வேலைக்காரன் பார்க்கிறான். வேலைக்காரன் பார்த்து என்ன செய்கிறான் என்றால், 2 ராஜாக்கள் 6:15 வாசியுங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவரே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி இப்பொழுது எலிசா ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். என்ன விண்ணப்பம் தெரியுமா? கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை கவனிங்க. எலிசா என்ன ஜெபம் பண்றார்? யார் பார்க்கும்படி? இவன் பார்க்கும்படி. அப்படின்னா எலிசா ஆல்ரெடி என்ன செய்கிறார்? பார்த்து விட்டார். என் கண் திறக்கப்பட்டது மட்டும் போதாது, என் கூட இருக்கிறவங்க கண்கள் திறக்கப்படணும். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம கண்ணு திறக்கப்பட்டு நம்ம கூட இருக்கிறவங்க கண்ணு திறக்கப்படலைன்னா, நம்ம விசுவாசம் பேசுகிற இடத்துல நம்ம பக்கத்துல இருந்தே சொல்லுவாங்க, ஐயோ என்ன செய்வோம், ஐயோ இனி என்ன செய்வோம். ஒரு புருஷனும் மனைவியும் இருக்கிறாங்க, புருஷனுடைய கண்ணு திறக்கப்பட்டு மனைவியினுடைய கண்ணு திறக்கப்படலைன்னா அந்த விசுவாச ஓட்டம் தடுமாறி தானே போகும். புருஷன் விசுவாசத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கும் போது, யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று புருஷன் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கும் போது மனைவி கூட இருந்துட்டு ஐயோன்னு சொல்லி, இப்படி அந்த சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஃப்ரண்ட்ல பேக்ல வெளியே பார்க்கிறவங்களுக்கு என்ன தோணும்? இவங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. உடனே எலிசா நீ எல்லாம் உனக்கெல்லாம் அதான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லுது பாரு. உனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம். சிலர் ஜெபம் பண்ண வரவங்க பாருங்க, என் புருஷனுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்ல. புருஷன்ட்ட நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லு. இந்த எலிசா அந்த வேலைக்காரன் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்திரணும். எனக்கு காட்டி கொடுத்துட்டீங்கப்பா, என்கிட்ட பேசுறீங்கப்பா, எனக்கு சொல்லிட்டீங்கப்பா. என் அழுகை இப்பொழுது மாறிட்டு, ஆனா என் மனைவி அழுதுட்டு தானே இருக்கிறா, என் புருஷன் அழுதுட்டு தானே இருக்கிறான், என் கூட இருக்கிறவங்க அழுதுட்டு தானே இருக்கிறாங்க.
இவர்கள் பார்க்கும்படிக்கு. என்ன ஜெபங்க! ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போதே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாருன்னா சொல்லி கொடுத்தார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு. அப்போ நான் என் தேவைக்காக ஜெபம் பண்ணும் போது என் கூட 10 பேரை கூப்பிடணும். அப்படி என் ஜெபம் இருக்குமானால் என் வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் நிறைவேற. எந்த தீர்க்க தரிசனம் தெரியுமா? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கல 10 பேர் பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா.